அடடா! அப்போ வந்து விகடன்ல தொடர்ந்து பாலசுப்ரமணியன் ஐயா தான் இருந்தாங்க. விஎஸ்வி ஐயா 2 பேரும் இருந்தாங்க. விஎஸ்வி ஐயா எனக்கு ஃபோன் போடுவாரு. "என்னம்மா கதை எழுதலையா? ஆசிரியர் கேட்குறாரு உன்ட்ட கதைய" அப்படின்னு. யோசிப்பேன் நான் தெற்கு கோடியில இருக்கிறேன். நான் ஓ யாரும் கிடையாது. அவங்களுக்கு நான் எழுதுனா என்ன? எழுதாட்டி என்ன? ஆனா அந்த ஒரு ஊக்கம் பண்ணணும் ஒரு பெண்ணை அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த அவங்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கேன். அதேமாரி கல்கி ராஜேந்திரன் அவர்கள். அவர் வந்து 1 வாரம் விட்டு 1 வாரம் என்னோட கத. அடடா! ம். அப்படி பிரசுரமாகும் நான் கல்லூரியில படிக்கும் பொழுது. ஆனா நான் அந்த மாரி எழுதுனதுனால, நான் படிச்ச கல்லூரியில நிறைய தனிமைப்படுத்தப்பட்டேன். ஓ! ஆம் எழுதக்கூடாது. ஏன்? இந்த மதத்தை சார்ந்த பெண் வந்து வெகுஜன பத்திரிகைகள்ல எழுதக்கூடாது. ஓ! அப்படின்னு ஒரு இதுல பண்ணி அப்பலாம் இன்டர்னல் மார்க்ஸ் உண்டு. ஓ! அதுல கை வைப்பாங்க. ஓ! அப்போ அத மேக்கப் பண்றதுக்காகவே எக்ஸ்டர்னல்ல எடுக்க வேண்டியிருக்கும். நான் ம். கொஞ்சம் நல்லா படிக்கிற ஆளு. ம். அதனால அதுவும் இங்கிலீஷ்ல, லிட்ரேச்சர்ல அப்ப எனக்கு அந்த மாரி நிறைய போராட்டங்கள் வந்து ஓ! இருந்தது. அப்போ தான் மாலன் அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து எங்க அப்பாகிட்ட, "என்ன ஆனாலும் இந்த பெண் என்னைக்குனாலும் எழுதாம மட்டும் விட்டுறாதீங்க." அடடா! அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து மாலன். ஆமா. ஆ. எங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு போனாரு. எனக்கு இன்னும் அவரு உட்கார்ந்திருந்தது, அவர் சொன்னது எல்லாம் இப்போ உங்ககிட்ட அருமை. பேசிட்டு இருக்கும்போது ம். வருது. ஆக நான் எழுதுனதுக்கு பின்னாடி இவ்ளோ பேர் இருந்திருக்கிறாங்க. சரி. எங்கேயாவது என் மனம் சோர்ந்திருந்த நேரம் நான் எழுதாம கூட விட்டுருக்கலாம். ஆனா அப்படியான ஒரு சூழல இந்த மனிதர்கள் எல்லாரும் தேவதைகள் மாரி வந்தாங்க. வந்து இது பண்ணாங்க. அவரு பிரபஞ்சன் வந்து சொல்லுவாரு. ம். 99 கதைகள் மோசமான கதைகள் எழுதுறதுக்கான காரணம் வந்து 100வது நல்ல கதையை எழுதுறது தான் அப்படிம்பாரு. அதனால இந்த இது நல்லா இல்லன்னு நம்ம நினைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமா இருந்தது.